பெர்சன்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க பெர்சன்டேஜுங்கிறது பாஸ் ஆனவங்க. அப்போ கேள்வி கேட்டிருக்கிறது தேர்ச்சி பெறாதவங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஒருத்தோனி தேர்ச்சி பெறாதவங்களோட தனித்தனி மாணவர்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% பாஸ் ஆகினாங்கன்னா பேலன்ஸ் 30% ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதே போல் கேர்ள்ஸ்லையும் 85% பாஸ் ஆகிருந்தாங்கன்னா பேலன்ஸ் ஒரு 15% ஃபெயில் ஆகிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த 30% வேல்யூ 15% வேல்யூ மட்டும் அவங்க கொடுத்துருக்க டோட்டல்லேருந்து கண்டுபிடிங்க. இப்போ 900 மாணவர்களில் 30% என்ன? 30%ங்கிறது ரொம்ப சிம்பிளானதான். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 10%. அப்போ 90 × 3 தான் 30% கிடைக்கும். 90 × 3 270. அதே போல் இந்த 600 மாணவர்களில் தான் 600 மாணவிகளில் தான் 15% ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ 600ல் 15 என்ன? 600ல் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 60ங்கிறது 10%. ஓகேவா? 60 அப்படிங்கிற 10%. அது 10ல் பாதி 5%. அப்போ 60ல் பாதி 30. அப்போ டோட்டலாக 90 பேர் தான் கேர்ள்ஸு ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு 360 அப்படிங்கிற கிடைக்கும். மொத்த டோட்டல் ஸ்டூடெண்ட்டு ஃபெயில் ஆனது பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து டோட்டல் ஸ்டூடெண்ட்டு ஃபெயில் ஆனது 360 பேர். இப்போ உங்களோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, ஃபெயில் ஆனவங்களோட பெர்சன்டேஜ். அப்போ மொத்த மாணவர்களில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேருங்கிறத நீங்கள் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். மொத்த மாணவர்கள் கீழே நோட் பண்ணணும். 900 + 600 1500. இந்த 1500ல் 360 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அவங்களோட பெர்சன்டேஜ் கேட்டனால × 100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணலாம். அடுத்து 3ஆல் அடிச்சு கொடுத்தா 5×3 = 15, 12 120 வருமா? 120 5 3 360. ஓகேவா? அடுத்து ஓரஞ்சு 5, இங்கே ஈரஞ்சா 10, பேலன்ஸ் 2 வருமா? 2னா 20. அப்போ 4×5 20. 24% ஸ்டூடெண்ட் தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ பெர்சன்டேஜ் கான்செப்டில் சிம்பிளானதான் இருந்தாலும் நீங்கள் 70% கண்டுபிடிச்சி இங்கே அடுத்து 80% கண்டுபிடிச்சி அதை என்னன்னு வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அது 1500ல் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்படலாம். டேரெக்டாக இங்கேயே நீங்கள் அந்த ஃபெயிலானவங்க பெர்சன்டேஜ் கான்செப்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.